ஹே கைஸ், நமக்கு இந்த பைக்கை ரிவ்யூக்கு தந்த குலசேகரத்தில் இருக்க ட்ரைம் மோட்டார்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். அண்ட் இவங்ககிட்ட எல்லா யமகா மோட்டார் சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது யமகா மோட்டார் சைக்கிள் தேவைப்பட்டதுன்னா இவங்கள நேராக போய் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ட்ரஸ்ட்டை பண்ணிட்டு வராங்க. இவங்கள்ட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. சர்வீஸ் எல்லாமே நல்லா பண்ணுவோம். இவங்களுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹைப்பேரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா யமகா MT 15 வெர்ஷன் 2 தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆள போடுங்க. இங்கே தான் நான் கொடுக்குற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fear is a tool. அண்ட் கைஸ், ஃபஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளிங்கன்னா 155cc. அதே போல் தான் இந்த பைக் பார்த்திங்கன்னா 155cc தான் நம்ம சொல்கிறது போல். ஆனால் இந்த பைக் பெர்ஃபார்ம் பண்ணுறது 130 140க்கு மேலே சில பைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது. அது ஓட்டுறவங்க கரெக்டாக ஓட்டினா அது பெர்ஃபார்ம் பண்ண. அண்ட் இந்த பைக்கு கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ராக் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா 18.4 PS. அண்டு மேக்ஸிமம் டார்க் இந்த பைக்கில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் இந்த பைக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடுக்கான டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது. அண்ட் நம்மளுக்கு இதில் VVA அந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பைக் அவ்வளோ சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுவும் சரி, அந்த இவனோட அண்ணன் என்ன சொல்லலாம், அந்த Yamaha R15 அவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான். இவனோட பேட் ஆடும் ஒரு அவ்வளோ இது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் Yamaha இந்த R15 சரி MT சரி மைலேஜில் அவங்க சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 வந்து கம்பெனி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் இந்த பைக் பெர்ஃபார்ம் பண்ணோம். இதே மாதிரி தான் R15 அவங்க 50 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது 50க்கு மேலே தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் நீங்கள் வந்து ஓவராக ஒரு 60-70லே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு அவங்க மைலேஜ் தரும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணி ஒரு 100 120 பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 அந்த மாதிரி தான் கொடுக்க சான்ஸ். ஓட்டுறவங்க ஓட்டினா கரெக்டாக அந்த பைக்கு சூப்பராகவே மைலேஜ் தரும். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஹெட்லைட் சுவிட்சஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹெட்லைட் தான். ஹெட்லைட் மீன்ஸ் ஃப்ரண்ட் பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த பைக்கு ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தா ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட ஹெட்லைட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவனும் சரி, அதாவது MTயும் சரி, எனக்கு R15 எனக்கு Yamahaவில் ரொம்பவே பிடிச்ச ஒரு மோட்டார் சைக்கிள் தான். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே LED தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹெட்லைட் அந்த சின்ன ஒரு இதில் அந்த ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கான ஃப்ரண்ட் பொசிஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாய் தான் கிடைக்குது. அண்டு நம்மளுக்கு வந்து டியூவல் சேனல் ABS அண்டு டிஸ்க் தான் நம்மளுக்கு டிஸ்கில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுக்கான USD 4 இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த பைக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி இங்கே வந்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம சுவிட்சஸை பற்றி பார்த்துடலாம். இந்த பைக்கோட சுவிட்சஸை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ரீமியமான ஒரு இது கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ன் சுவிட்சஸாக இருக்கட்டும் எல்லாமே. பட் ஹார்ன் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா தாளம் தான் இருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பைக்கோட கிளஸ்டரை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கான டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு TFT தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீ சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா இது இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கல. ஓல்டு பைக்கில் இந்த மாதிரி வரும். பட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது V1ல் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் சொல்லணுமேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரியர் பொசிஷன் நம்ம இங்கே பைக்கில் வந்தோம்னா நம்மளுக்கான டெயில் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட் நான் சொல்லலை, நான் இப்போ சொல்கிறேன். டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LED ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். LED ப்ரொவைட் பண்ணுறாங்களா, LED ப்ரொவைட் பண்ணுங்கடான்னு நம்ம எத்தனை தான் சொன்னாலும் அவங்க ஹெலோஜனில் தான் ப்ரொடியூஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. அடுத்த இதில் மாற்றுவாங்கன்னு கண்டிப்பாக நம்புவோம். கண்டிப்பாக மாற்றுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் R15 வர இப்போ V4 வர பார்த்திங்கன்னா அவங்க இது ஹெலோஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ ஒரு R15 பார்த்திங்கன்னா 2,35,000 கிட்ட பே பண்ணுறோம். பட் அவங்க ஒரு LED கொடுத்தா தான் என்ன. பட் M எடிஷனில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல.
அண்ட் கைஸ் இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷனை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்லா இருக்குங்க. சீட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, ஓட்டமும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எமகா ஃபஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு நல்லாவே பிடிக்கும். எனக்கு ரைடிங் பொசிஷன் நல்லா இருக்குது, நல்லா காமாக இருந்து ஓட்டுற கூலாக இருக்குது இந்த வண்டி ஓட்டக்கு, நல்லா இருக்குது. நான் ஓட்டி பார்த்துட்டேன். பட் எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை போட வைக்காது. பிகாஸ் நான் பரவ சொல்கிறேன், இப்போ நான் சொல்லலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இந்த டேங்கு தாங்க. இது ரெண்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த என்ன சொல்ல டியூக் இருக்குல்ல, டியூக்கோட கம்பேர் பண்ண இருந்தீங்கன்னா கழுவி ஊற்றிடாதுங்க. இந்த டேங்கு எனக்கு நல்லா பிடிக்கும். டியூக்கோட டேங்கு இது நல்லா பிடிக்கும். பட் இதில் நான் சொல்கிறேன், இப்போ எம்டியில் நான் சொல்கிறேன், இது டேங்க் எனக்கு நல்லா பிடிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பார்த்திங்கன்னா இதில் E20 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் BS7 இன்ஜின் தான் இதில் கிடைக்குது நம்மளுக்கு. எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ், ஆன்ரோட்டில் நான் எக்ஸோருமே சொல்கிறேன், நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியும் அந்த வீடியோ. சில நேரம் ப்ரைஸ் வந்து சில இடங்க பொறுத்து வந்து ப்ரைஸ் வேரி ஆகும், குறையும், அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பைக்கோட எக்ஸோரூம் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,69,650 தான் இந்த பைக் நம்மளுக்கு கோட் பண்ணுறாங்க கம்பெனியிலேருந்து. போக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ டேட்டை நான் சொல்கிறேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 20 தான் நான் இப்போ சொல்கிறேன் இந்த பைக்கோட இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேட்டில் இருக்க ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 lakh கிட்ட கோட் பண்ணுறாங்க. 2,05,000 மேலே கோட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கன் வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பெல் ஐக்கனும் ஃப்ரீயாக தான் கிடைக்குது, சப்ஸ்கிரைப் பட்டனும் ஃப்ரீயாக தான் கிடைக்குது, லைக் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குது. அடுத்து தட்டி விட்டு ரிப்பீட்டே இருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறது வரை